ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் Austrianpilot. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப போராடி என்னது ஒரு 2020 இந்த சேனல் ஆரம்பித்தேன். பட் நான் 20 வீடியோ போட ஆரம்பிக்கல. 2021 தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 இயர் போட்டேன், ஆனாலும் எனக்கு சரியாக ரீச் எதுவுமே கிடைக்கல. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2022 ஒரு வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. கொஞ்சம் பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும், என்ன வெறும் பேட் டைம்னா அப்படி ஒரு பேட் டைமு. திருப்பி ஆக்சிடென்ட்டு இன்னும் நான் நடக்க முடியாமல் இருக்கிறேன். க்ரச்சஸ் குச்சி வச்சு தான் நடந்துகிட்ருக்கேன். அதை வச்சு தான் நான் மேலே வந்தேன். சரி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இன்னும் 2 நாளுக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டேன் நான். சரி வீடியோ போடலான்னு பார்த்தேன். சரி பார்த்தா மைக் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னோடய மைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஒயர்லெஸ் ஹெட்செட் தூக்கி காதில் மாட்டி அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சவுண்ட் எப்படி வரும்னு தெரில. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ப்ளீஸ் ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. ஏன்னா என்கிட்ட ரெகுலராக இருக்கிற மைக் இப்போ என்கிட்ட இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல. ப்ளஸ் அந்த மைக்கோட எனக்கு அந்த அடாப்டர் ரொம்ப முக்கியம். சாம்சங் ஃபோன்ஸ் அந்த அடாப்டர் 800 வரும். மைக்குனா கூட நம்ம பரவாயில்ல, 800 மைக் எப்படியோ போய்டும் அது கொஞ்சம் நாளில். பட் எனக்கு ரொம்ப 2 வருஷம் யூஸ் ஆச்சு. பட் அடாப்டர் இங்கே கிடைக்கிறதே கிடையாது, ஸ்டாக்லேயும் இருக்காது மோஸ்ட்லி. அதுக்காக தான் என் ஃபோனில் நான் வீடியோ பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட ஃபோன் தான் இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேமராவில் அது இல்லை, கோப்ரோ மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸே அடிச்சிருக்கேன். சில பேர் 2020 ஆரம்பித்து நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பட் நான் பார்த்தேன்னா ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆக்சிடென்ட்டு, கெட்ட நேரம். வீடியோ போடலான்னு பார்த்தா டைம் கூடி வர்றதில்லை. ஆக்சிடென்ட்லேயே படுத்துட்டேன். அதுவும் ஐசியூலேருந்து நான் வெளியே வந்து ஏதோ இப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்டிக் வச்சு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பேர் 1 மந்த்லேயே அடிச்சிருவாங்க, 2 மந்த்ஸ்லேயே அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த இது தெரியாது. அந்த அருமை அதனால் யூடியூப்னால் வீசி தான் போகிறது, உடனே வந்துட்டோம் நம்ம அப்படின்னு. பட் நான் ஒருத்தன் 2 வருஷமாக போராடி இப்போ தான் 1K வந்துருந்தோன்னே எனக்கு அது 1 மில்லியன் மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நடக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, நிற்க கூட முடியல. இப்போ நான் உங்களுக்காக நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இட்ஸ் ஓகே, இன்னும் 1 or 2 மந்த்ஸில் கண்டிப்பாக ரிக்கவர் ஆகிடுவேன். பட் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணலை. நான் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கேன். நான் வீடியோ எண்டில் காட்டுறேன். யூடியூப் ஆரம்பித்ததுக்கு காரணமே அந்த வண்டி தான். எனக்கு வீடியோ எடுத்து போடுறது பார்த்தீங்கன்னா லைக்ஸுக்கோ வியூஸுக்கோலாம் இல்லை. அதனால தான் எனக்கு வியூஸோ அப்புறமா சப்ஸ்கிரைப் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப அந்த வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ 1-2 வீடியோ தான் கேட்டிருப்பேன், எல்லா வீடியோலாம் கேட்க மாட்டேன். பட் இனிமேல் கேட்கலான்னு இருக்கேன். நான் 1K வந்துட்டேன். அதனால் இனிமேல் இந்த வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இந்த சரியாக வந்துட்டு நான் ப்ராப்பராக வீடியோ போடுவேன். அது வரைக்கும் புதுசாக யாருன்னா வந்தீங்கன்னா என்னோடய பழைய ப்ளேலிஸ்ட்லேருந்து கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா போட்டிருப்பேன், ஐ திங்க் நல்லா போட்டிருப்பேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்னது, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி. மைக்கு தேடுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி வீடியோ போடும்போது தேடலான்ட்டு. இன்றைக்கி டேட் மறந்து போச்சு. 19th சண்டே. ஸோ இப்போயே வீடியோ எடுத்து நான் இப்போயே போஸ்ட் பண்ண போகிறேன். 6 மணி ஆகுது. மோஸ்ட்லி நான் 7 மணிக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன் ஃபோன்லேயே. ஸோ நம்ம கீழே போய்ட்டு வண்டி பார்ப்போம். வண்டி பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் தருதா, வேறு லெவலில் இருக்குதா. வைடாங்கல் இன்னும் சுத்தமாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா வண்டி. அதுவே நான் நார்மல் கேமரா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்றும் பண்ணலை. ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க என்னோடய வண்டி அந்த டேமேஜ் ஆனது. அப்படியே தான், நோ சேஞ்சஸ். இவனால் தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இவன் இப்படி இருக்கான். இப்போ நம்ம பைக் வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அசிங்கமாக கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம். வண்டி இந்த நிலமையில் இருக்கிறது என்னால் பார்த்துட்டு இருக்கவே முடியல. என்னடா இப்படி ஆகி போச்சுன்றது. பட் சரி பண்ணவும் முடியல. ஏன்னா ஸ்டாக்கும் நிறையா இருக்குது. இதில் BS3 பைக்ஸ்க்கு கேட்டாலும் ஷோரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைப்பா, அந்த மாரி இருக்குது வண்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. போன ஃபஸ்ட் ஆக்சிடென்ட்டுக்கு 7 மாதம் ஆச்சு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு, ஸ்டாக் இல்லாதனால. எனக்கு என்ன பண்ணுறதுனோ புரியல. வண்டி ரெடி பண்ணிவிடுவேன் என்ன கூடிய சோக்கத்தில். செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தான் எதனா பார்ட்ஸ்லாம் கேட்டு இதில் போட்டு எதனா பண்ணுவான்னு யோசிச்சுட்ருக்கேன். வேறு வழி இல்லை எனக்கு புதுசாக ஸ்டாக் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ 2020 என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க இல்லையே நீ 2020 வீடியோ போட்டிருக்க ஆரம்பிச்சேன். என்ன போட்டிருப்பேன்னா இன்ட்ரோவும் நான் அப்புறமா ஒரு மைக் வாங்கிட்டேன் ஆரம்பிச்சிருங்க. அங்கே இலைங்கள் நிறையா இருக்குது, சத்தம் கேட்கும். மைக் வாங்கிட்டேன். அப்புறமா என்னோடய சேனலோட இன்ட்ரோ போட்டிருப்பேன், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் போடலை.
அண்டு அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் தான் நான் கோப்ரோ, ஜனவரியா ஜூனா ஞாபகம் இல்லை, அப்போ தான் கோப்ரோ வாங்கிட்டு 2021 நான் சேனல் ஆரம்பித்து கண்டென்ட்லாம் போட ஆரம்பித்தேன். பட் ரீச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் அது கிடைக்கல அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் கண்டென்ட்லாம் நல்லா தான் போட்டேன். இப்போது வீடியோ குவாலிட்டியாக எடுத்துக்கோங்களேன், இந்த வீடியோ குவாலிட்டி எடுத்திங்கன்னா ஃபோனில் தான் எடுக்கிறேன், அதான் ஃப்ரண்ட் கேமரா தான் எடுக்கிறேன், இதுவே நல்லா தான் இருக்கும். ஏன் அது ரீச் ஆகலைன்னு யோசிச்சு பார்க்கும்போது சரி கொஞ்சமாக டெவலப் ஆனேன். ஒரு 2-3 டாமினார் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். டாமினார், அதுக்கப்புறம் என் வண்டியோட டெயில், என் வண்டி டெயில் நினைக்கிறேன், ஆமாம் வண்டி டெயில் பற்றி நான் வந்து கட் பண்ணி போட்ட வீடியோ ரீச் ஆனது தான் கொஞ்சம் பேர் என்னை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த வீடியோலாம் 15K, அப்புறமா 10K 12Kலாம் அது மாதிரி போக ஆரம்பிச்சிது. ஓகே நம்ம இதுக்கு மேலே வீடியோலாம் போடுறோம், கொஞ்சம் ரிவ்யூ வீடியோ மாதிரிலாம் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். பட் டீப் ரிவ்யூலாம் இருக்காது, சிம்பிளாக ஓட்டிக்கிட்டு எப்படி இருக்குன்னு என் ஒப்பீனியன் சொல்லலான்னு சொல்லிட்டு போட்டேன். பயங்கரமாக அதெல்லாம் ரீச் ஆச்சு. அப்பாடா டெவலப் ஆகிறோம் அப்படின்னு ஒன்று தான் எனக்கு வந்து 2022 செம்ம ஆக்சிடென்ட்டு. அப்படியே அந்த ஆக்சிடென்ட்னால அப்படியே கண்டினியூ வீடியோ சரியாக போட முடியாமல் அந்த சேனல் அப்படியே ட்ராப் ஆச்சு. அதனால் என்னால் ரீச் ஆக முடியல. ஸோ எனிவே இதுக்கு மேலே இந்த கை அடிப்பட்டதெல்லாம் பயங்கரமாக நின்றுக்குது. எனிவே இதுக்கு மேலே கொஞ்சமாவது நான் டெவலப் ஆவேன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ போகிற ஷார்ட் வீடியோஸே கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுது. ஷார்ட் வீடியோஸ்னாலே சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் ஃபுல் வீடியோலாம் இப்போ போட்டிருக்கேன், அதுக்கே நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்தாங்க. எனிவே பார்க்கலாம், நம்ம எப்படியோ இன்னும் ஒரு அடுத்த வாரம் ஒரு வண்டி ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். 2 வண்டி இருக்குது, அதான் அதை போடலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வச்சுருக்கேன். பட் என்னால் ஓட்ட முடியாது, அவனை ஓட்ட வச்சுட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி அப்படி ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன். நான் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்க சொல்ல முடியல. 1K சப்ஸ்கிரைபர் அடித்தேன்னா என் வண்டியோட ரிவ்யூ போடலான்னு இருந்தேன் நான். ஏன்னா BS3 டியூக்ஸோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, அதோட யூசர் ரிவ்யூ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தேன். நான் அந்த 1K வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். என் வண்டி பற்றி நான் வீடியோவே அவ்வளோ இருக்காது, வெறும் வண்டியோட சத்தம் இருக்கும், வண்டி ஓட்டுறது இருக்கும். பட் அந்த பவர் வைஸு, வெயிட் வைஸு அது எப்படி இருக்கும் ஃபீலுன்னு சொல்லிட்டு இந்த நிறைய KTM BS3 வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரா மிஷின் அது. அதை பற்றி நான் ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன், வண்டி பார்த்துருக்கேங்க அந்த நிலைமையில் இருக்குது. இதே ரைட் சேஃப் கைஸ், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் இருந்தாலும் சரி, பெரிய வீடியோ எது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் நல்லா ஏற்றுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது. அண்டு தேங்க்ஸ் முக்கியமாக இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சதுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி. நான் நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு இதுக்கு மேலே நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன்.